இந்தியாவில் மேஜராக ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு கோஎட் ஸ்கூல்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சது. 2 பாய்ஸ் ஸ்கூல், 3 கேர்ள்ஸ் ஸ்கூல். இந்த பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலுங்கிறது ஒரு சிட்டியில ரொம்ப கம்மியான கவுண்ட்ல தான் இருக்கும். இந்த கோ எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி தான் நான் இன்னைக்கு எபிசோட்ல பேச போறேன். அப்படி என்னடா பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு முக்கியமான ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் யாருக்காக நான் பேசுறேன் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ்க்காக. ஸோ வித் நோ வெயிட் நம்ம எபிசோட்குள்ள போயிடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ். திஸ் இஸ் VOV வாய்ஸ் ஆஃப் வைகை, டேல்ஸ் ஆஃப் பாய் ஃப்ரம் மதுரை. இந்த கோ எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் இந்த சென்ஸ் நான் இதை அப்போஸ் பண்ணி பேச போறதில்ல. எனக்கு இருக்க கொஞ்சம் நாலேஜ் வச்சு இதுல வந்துட்டு ஆக்சுவலா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். பட் கோ எஜுகேஷன் சிஸ்டம் இங்க எப்படி சிஸ்டமைஸ்டா இருக்கணுமோ அப்படி இருக்கிறது இல்லை. அதை பத்தி தான் நான் இங்க பேச போறேன். ஓகேவா? அண்ட் இந்த பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு வேற இருக்கு இல்லையா, அது ஏன் இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. பட் நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். ஆக்சுவலா கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு கிளாஸ்ல பசங்க பொண்ணுங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே என்வாயன்மெண்ட்ல ஒரே சூழ்நிலையில கிளாஸ் கவனிச்சு பேசி பழகி ஒருத்தர் மதிச்சு இருக்கிறது தான் அந்த கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ். அப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலி. ஓகேவா? ஆனா அப்படி இருக்கா? இல்ல. இது எதனாலனா, மேனேஜ்மெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் படிக்க வேண்டிய வயசுல பசங்க காதல் கீதல்னு டைவர்ட் ஆயிடுவாங்களோ, தப்பான வழியில போயிருவாங்களோன்னு பயப்படுறாங்க. தப்பான வழியில போயிருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கோயட் ஸ்கூலா இல்லைன்னா தப்பான வழிகள்ல தான் போவாங்க. இப்போ ஒரு கோயட் ஸ்கூல்ல பசங்க பொண்ணு பேசுறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த பசங்க பொண்ணுங்க பேசுறதே நின்றும். அப்போ அந்த பசங்க பொண்ணுங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு விசித்திரமான உயிரினமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம படங்கள்லாம் பார்த்துட்டு காதல் வளர்த்துட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. அதுலயும் இன்னும் ஒரு கேஸ்னா அது பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா, ஒரு பையனும் பொண்ணும் பேசாம இருக்கவே கூடாது. அவன் ஒரு பையன் அந்த பொண்ணுகிட்டே பேசாம, அந்த பொண்ணை பத்தி ஒண்ணுமே தெரியாம புரிஞ்சுக்காம அவன் சொசைட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களை வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பிறவியா பாக்குறப்போ அவன் அதுல ஆராயணும்னு நினைப்பான். அப்பதான் சமூகத்துல நிறைய இழுக்குகள் ஏற்படுது, நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அத மாதிரி இருக்கக்கூடாதுன்னா, அவங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி கோயட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறப்பவே அவங்க ஒருத்தர் பேசணும், பழகணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பையன் எப்படி அவனோட பையன் ஃப்ரெண்டு பாக்குறானோ, அதே மாதிரி அவன் பொண்ணையும் பார்த்து பேசி பழகுறான்னா எந்த பிரச்சனையுமே வராது. அப்பனாதான் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்காது. ஓகே, அவன மாதிரி தானே இவ்வளவு நமக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா நீங்க கோயட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறப்பவே பசங்களும் பொண்ணும் பேசக்கூடாதுன்னு சொன்னா அவங்க அப்படியே தனியாவே தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம போத் பசங்களோட பேரண்ட்ஸும் பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் அவங்களோட ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசுறதுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணோட அப்பாவோ அம்மாவோ ஒரு பையன்கிட்ட பேசுறத வந்துட்டு கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. என்ன பையன் கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு எல்லாருமே ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு பிற்போக்கான ஒரு ஆட்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்து வந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கும், அவங்களோட பீரியட் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஆனா அந்த மாதிரி எந்த பசங்ககிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதை விட, அந்த பசங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், பசங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமா பசங்களோட பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி அம்மா, சக பொண்ணை எப்படி பார்க்கணும், மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே இங்க பாதி பிரச்சனை இருக்காது. ஏன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினில்லேன்னு ஒரு தமிழ் பாட்டு கூட இருக்கு இல்லையா? ஸோ அத மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வளர்க்கறத பொறுத்து தான் அந்த குழந்தை வந்துட்டு வளரும். ஸ்கூலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் தான். இப்போ ஸ்கூல்ஸ்க்கு வருவோம். எனக்கு மித்த ஸ்கூல்ஸை பத்தி தெரியல, பட் நான் படிச்ச ஸ்கூல்ல வந்துட்டு பெருசா பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சில கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தற்கூலித்தனமான ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, பொண்ணுகிட்ட பேசுறதுலாம் கெத்து கிடையாது, பொண்ணுகிட்ட பேசாம இருக்கிறது தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியுவானுங்க. ஸோ எவ்வளவு ஒரு இம்மெச்சூர்டான ஒரு திங். ஓகே, அவங்க அந்த ஏஜ்ல மெச்சூரிட்டி இருக்காதுதான், பட் யார் சொல்லி இப்படி பேசுறானே தெரியல. அந்த மாதிரி ஒரு இம்மெச்சூர்டான ஐடியாலஜியோட அந்த பையன் வந்துட்டு சுத்திட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இப்போ வேற ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டாவோ ஒரு கிளாஸ்மேட்டாவோ மதிச்சு பேசுறப்போ இவன் உட்காந்து ஓட்டிட்டு இருப்பான் அந்த பையனை. ஸோ இதெல்லாம் எவ்வளவு ஒரு மடத்தனமான செயல்ல இருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அவன் யார் கூட எல்லாம் பழகி இருக்கானோ, மேபி அவன் கூட பழகின கொஞ்சம் அவனோட வயசுல பெரியவன் ஒருத்தன் வந்துட்டு, தம்பி பசங்க கூட எல்லாம் பேசணும், பொண்ணுங்க கூட எல்லாம் பேசக்கூடாது, பொண்ணுங்க கூட பேசினா கெத்து கிடையாது, பொண்ணுங்க கூட பேசினா அசிங்கம் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவனை அப்படியே பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கானா என்ன தெரியல. அவன் ஏன் அப்படி யோசிச்சிருப்பான்னா,
அவன் ஒரு பொண்ணு கூட பேசினது கிடையாது, இல்லைன்னா எந்த பொண்ணு அவனை மதிச்சு பேசியிருந்திருக்காது. இப்போ என்ன நடக்குது, பொண்ணுங்களை மதிச்சு பேசுறவனையும் அவன் ஓட்டுவான், இவனும் எந்த பொண்ணுங்களையும் மதிக்க மாட்டான். இதெல்லாம் என்னத்த சொல்றதோ. அப்புறம் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் தனித்தனியா இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல, அதுக்கு வரேன். இப்போ அப்படி இருக்கிறதுனால என்ன யூஸ், அது ஏன் இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியல. பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாதுன்றதுக்காக தனித்தனி ஸ்கூலை கட்டி வச்சிருக்காங்களா? இல்ல இதோட இன்னொரு கூத்து இருக்கு. என்னன்னா கோஎட் ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரே ஸ்கூலுக்குள்ள 2 டிஃப்ரெண்ட் பிளாக்ஸே கட்டி வச்சுட்டு அந்த ஒரு பிளாக் ஃபுல்லா பசங்க, இன்னொரு பிளாக் ஃபுல்லா பொண்ணுங்க, அவங்களால பார்த்தது கூட முடியாது. பிரில்லியன்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ பசங்க பொண்ணு எல்லாம் பேசுறதுக்கு விட்டாச்சு. அப்பனா ஸ்கூல்ல வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அட்ராசிட்டிஸ், அதாவது ஸ்கூல்ல லவ் பண்ணிட்டு சுத்த மாட்டானுங்களா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா நடக்கும். ஆனா அதை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒரு பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னா, அவங்க பேரண்ட்ஸ் ஓப்பன் மைண்டடா இருக்காங்கன்னா, அந்த பொண்ணோ பையனோ இதை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு போயிட்டு எல்லாத்தையும் அந்த பொண்ணோ பையனோ ஷேர் பண்றப்போ, பேரண்ட்ஸ் அவங்கள உட்கார வச்சு எது சரி எது தப்பு, இதுக்கான நேரம் இது இல்லை, படிக்கிறப்போ இதை வந்துட்டு தவிர்த்துக்கணும், அதாவது ஒரு பையனை எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணு எப்படி பார்க்கணும் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் சர்டன் ஏஜுக்கு மேல பாலியல் கல்வி 2 தரப்பு பேரண்ட்ஸும் அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பையனுக்கு அப்பா சொல்லிக் கொடுக்கணும், ஒரு பொண்ணுக்கு அம்மா சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கறப்பதான் சமூகத்துல நடக்கிற எந்த ஒரு குற்றங்களும் குறையும். அவன் அந்த பொண்ணையும் பையனையும் மதிச்சு பார்ப்பான். நம்மள மாதிரி அவங்களும் ஒரு உயிர் தான், நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மனுஷன் தான், மனுஷி தான் அப்படின்னு அதை மதிச்சு பார்க்க ஆரம்பிப்பான். அப்படி பார்க்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளவுதான். நான் இந்த எபிசோட்ல நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னு அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இது வரைக்கும் எந்த எபிசோட்லையுமே நான் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். பட் இது கொஞ்சம் சீரியஸான எபிசோட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட வந்துட்டு எல்லா ஏஜ் செக்டார் பீப்புளுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் மெயினாக பேரண்ட்ஸ் அண்ட் டீனேஜ் பீப்புள் அந்த மாதிரி ஏஜ் செக்டாருக்கு போனுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் நீங்க தமிழ் தெரியாதவங்களுக்கு இந்த எபிசோட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதே எபிசோட் நான் இங்கிலீஷ்லயுமே நான் ஸ்ட்ரீம் பண்றேன். ஸோ அதையும் போயிட்டு முடிஞ்சா கேளுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் ஷேர் பண்ணா போதும். ஸோ அடுத்த எபிசோட்ல நான் வேற இன்னொரு என்டர்டெய்னிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட எடுத்துட்டு வர ட்ரை பண்றேன். Until then, bye from Harish.